ஸோ வீரன் படத்தோடைய வீரனை பேசணுமா இல்லையா? ஸோ வீரன் வந்தாதானே இங்கே வேற லெவல் வைப் ஆகும். ஸோ ட்ரெய்லரில் பார்த்தோம் வீரன் வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா வந்து ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், ஒரு எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லலாம். ஸோ எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் நம்ம வந்து திறமையை மட்டும் நம்பி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இவர் தான். ஸோ அதாவது முன்னாடிலாம் வந்து நாங்கள் வந்து அவர் ஆகணும் இவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி விடுவாங்க. ஆனால் இன்னைக்கு எங்களை மாதிரி நிறைய இளைஞர்கள் இவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி வராங்க. ஸோ அதாவது ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெண்ட் சென்டர்லேயே வர சொல்லலாம். ஏன்னா வந்து இவர் படங்கள்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சில படங்களை வந்து தாய் சென்டிமெண்ட் இருக்கும், சில படங்கள் வந்து தந்தை சென்டிமெண்ட் இருக்கும். ஆனால் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான சென்டிமெண்ட் வச்சது இவர் தான். ஸோ அன்னைக்கு மீசையை முறுக்கி ஊரை ஓட்டி கிளம்பினவர் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட வீரனா நிற்கிறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் அனைவருக்கும் பிடித்த ஹிப் ஹாப் தமிழ் ஆதி அண்ணன் ஆன் ஸ்டேஜ். ட்ரெய்லர்லாம் பார்த்தோம். ஸோ கொஞ்சம் முஸ்வானம் பண்ணிட்டோம். கார்த்திகை காய வச்சு வச்சுருக்காங்க. கொஞ்சம் தீபம் விளக்கேற்ற மணி அதிகமாக ஊற்றிருக்காங்க நினைக்கிறேன். இது போகும் போல நம்ம டீ சாப்பிட்டு வருவோமா? ஆமாம் அண்ணா ஓகேண்ணா. அதாவது இதுவே தெரியுது நம்ம படம் வந்து எந்த அளவுக்கு ஃபயராக இருக்குன்னு சொல்லிட்டு. அதான் அந்த ஃபயர் வந்து அணையவே இல்லை. ஆனால் ட்ரெய்லர் பார்த்தோம். ஸோ ட்ரெய்லரே வந்து எங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆதியனை வந்து காமிச்சாங்க. ஸோ டேரக்டர் சார் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஆதியனை வந்து பண்ண படங்கள்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான படமாக இருக்கும்னு எந்த மாதிரி டவுட்டே கிடையாது. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சுங்க ஒர்க் பண்ணுறதுக்கு? ஃபிசிக்கலாக ரொம்ப டிமாண்டிங்கான படம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், என்னுடைய காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருமே வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் நன்றி சொல்கிறேன். அது மாதிரி பாலா அவன் கேள்வி பதில் சொல்லுக்கு முன்னாடி நான் முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். வினய் அண்ணா வந்திருந்தார். அவ்வளோ பிஸி. அவர் ஆக்சுவலாக ஃபாரின்ல இருந்தார். 3 நாள் முன்னாடி தான் இந்தியா வந்தார். இந்த ஈவெண்ட்டுக்காக இந்த படத்து மேலே எல்லாரும் பயங்கர சப்போர்ட், பயங்கர கனெக்டடாக இருக்காங்க, பயங்கரமாக அன்பு செலுத்துகிறாங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தராக நான் நன்றி சொல்லிடுறேன். வினய் அண்ணா வந்து ரொம்ப நன்றி. காளி அண்ணா, முனீஷ் அண்ணா வந்து எவ்வளோ பிஸின்னு எனக்கு தெரியும். அவங்க அதை காட்டியும் டெய்லியும் அவங்களுக்கு ஷூட் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் அப்போவே காளி அண்ணா, முனீஷ் அண்ணா அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தும் இந்த ஈவெண்ட்டுக்காக அவங்க வந்து இவ்வளோ நேரம் உட்காந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. அண்ட் என்னுடைய டைரக்டர் ARK சரவணன், அவர் வந்து எங்களுடைய தான் சுற்றிட்டு இருப்பார். ஸோ அவருக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. அதனால் நான் வந்திருந்தால் அவர் வந்தாகணும், இல்லை அவர் வந்தால் நானும் வந்தாகணும். ஸோ அதனால் ஆதிரா கேரளாலேருந்து ஒரு ஜேர்னிக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு இது. ஸோ அவங்களும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. அவங்களுக்கும் அன்பெல்லாம் தேவை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ப்ரொடியூசர் சார் சைட்லேருந்து சாரோட ஒய்ஃப் வந்திருக்காங்க, ஜெகராஜ் சாரோட ஒய்ஃபு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் பத்திரிக்கை நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. இது ப்ரைவேட் ஈவெண்ட்டுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இது பப்ளிக் ஈவெண்ட்டு நினச்சிட்டேன், ஃபுல்லாக க்ரௌட் இருக்குன்னு. ஸோ எனக்கு தெரில, அங்கேருந்து பின்னாடி அலௌட் இல்லைன்னு எனக்கு சரியாக தெரில. ஸோ அதனால் வந்து அவங்க ஆல்ரெடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். இருந்தாலும் இதெல்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாரி. கண்டிப்பாக உங்களுக்காக மட்டுமே நான் கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு ஈவெண்ட் வச்சு நம்ம வைப் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு ஈவெண்ட் வச்சுருவோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அதற்கான அப்பாலஜி. ஏன்னா இருந்தாலும் இன்னும் அது ஒன்றுமே தெரிலனாலும் ரொம்ப நேரமாக அவங்க பாருங்கள் நின்றுட்டே இருக்காங்க பசங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அது எதுக்காகனா நான் போய் பார்த்துட்டு வந்தேன், ஒன்றுமே தெரில, ஸ்டேஜே தெரில. பட் இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக படம் இல்லை. நான் பர்சனலாக ஒரு விஷயத்துக்காக பிரேக் எடுத்துட்டேன். 2 இயர்ஸ் கழிச்சு திரும்ப வரேன். அப்படி ஒரு இடத்துலையும் இவ்வளோ அன்பு, அதே மாதிரி அன்பு, குறையாத அன்பு. வெற்றி வரும், தோல்வி வரும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். எப்போ அந்த தீயை அணைங்கப்பா, பயமாக இருக்கு. வெற்றி வரும், தோல்வி வரும், நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஹாப்பினஸ் இருக்கும். இதெல்லாம் மாறி வரும். ஆனால் என்றைக்குமே மாறாமல் உங்கள் அன்பு அப்படியே இருக்குது. அதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கேன்.
அதுக்கு ரொம்ப திரும்ப செய்யறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஐம் ஆல்வேஸ் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட் லவ் யூ ஆர் ஷவரிங் ஆன் மீ. தேங்க்யூ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஸ்டாண்டிங் பிஹைண்ட் தோஸ் கேமராஸ். நின்றுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பர்சனல் நன்றி. இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீரன் திரைப்படம் ஒரு பயங்கர ஃபேமிலி என்டர்டெய்னரான படம். முந்தைய படங்களும் எல்லாமே ஃபேமிலிக்கான படம் தானாலும் வீரனில் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. குழந்தைகளை அதுவும் இந்த June 2 வருது. ஸோ June 5 June 7லாம் ரீஓப்பனிங் டேட் ஸ்கூலு. ஸோ அப்படி ஸ்கூலுக்கு பசங்க போகிறதுக்கு முன்னாடி வீரனை காமிச்சிட்டு அப்படி விட்டிங்கன்னா நிறைவாக போவாங்க ஸ்கூலுக்குங்கிற அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கிட்ஸ் என்டர்டெய்னர் கிட்ஸுக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு 90s கிட்ஸாக இருந்தப்ப சக்திமான் தான் எனக்கு பயங்கரமான சூப்பர் ஹீரோ. என்னதான் அயன்மேன், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன்லாம் வந்தாலும் சக்திமான் என்றைக்குமே ஒரு நீங்காத இடம் பிடித்திருப்பார். ஏன்னா நம்ம ஊர் சூப்பர் ஹீரோ. ஸோ வீரன் வந்து ஒரு தமிழ் சூப்பர் ஹீரோவா ரொம்ப கனெக்ட் ஆவார். நம்ம ஊர் பசங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சும் மெமரபிளாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்பார். இந்த வீரனை வடிவமைத்த இயக்குனர் ARK சரவணன். ஏன்னா அவர் தான் அதை பார்த்து அந்த கதை எழுதி அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டை படித்தோன்னே இதை நான் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் மெமரபிளாக ஒரு குட்டி இன்னைக்கு இருக்கிற குட்டி பசங்களுக்கு அன்னைக்கு வந்து வீரன் அப்படின்னு ஒரு மெமரபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் இருக்குது. அது அப்படியே அமையணும்னு நம்புகிறேன். ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி. அவருடைய நெருங்கிய நண்பர் ஆகிட்டார். ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக எனக்கு நிறைய ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சினிமாவில். பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேங்குக்குள்ளே இவர் பூந்துட்டே வராரு. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவரை தடுத்து பார்க்குறோம். ஸ்டூடியோவில் ஒரு கேட்டை போட்டு பார்க்குறோம். என்ன பண்ணாலும் வந்து ஜீவாவோட உட்காந்துட்டு அவர் எதாவது நோண்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அடிக்கடி ஸ்டூடியோக்குள்ளே வந்துடுறாரு. இவர் எது பண்ணாலும் அவரை தடுக்க முடியல. ஸோ நான் அவர் என்னை தலைவர்னு கூப்பிடுவார், நானும் அவரை தலைவர்னு தான் கூப்பிடுவேன். ஸோ எப்படி பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய படங்கள் நடிப்போம், நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் நீங்காத இடம் பிடித்து வாழ்க்கை முழுசும் நம்ம கூட ஒரு நண்பராக பயணிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பு இதில் உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, படம் முடிஞ்சேன்னா அவர் என்ன வேணால் பண்ணுவார். அவர் ரொம்ப டெரராக நாள் அவர் இங்கே அமைதியாக பேசினார்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளன்னா காலின முனிஷ்கந்தனை க்ளோஸ் வைங்க, பார்த்தீங்களா? ஸோ அது நான் சொன்னது ஃபேக்ட்டு. ஏன்னா இங்கேருந்து போனதுக்கப்புறம் பயங்கரமாக இந்த எங்கள் ஊரில் ஒரு ஸ்லாங்கில் சொல்லுவாங்க, ஓவர் லொல்லு பேசுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று பேசிட்டு இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டே இருப்பார். ப்ரெஸ் மீட் முடிச்சு வந்தால் கலாய்ப்பார். இந்த மாதிரி எதையாவது சொல்லிட்டே இருப்பார். ஸோ தலைவரே படம் முடிஞ்சுது, ஸ்டுடியோவுக்கு இனிமேல் வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க. ஸோ வந்து ரொம்ப க்ளோஸான நண்பர் ஆகிட்டார். தேங்க்ஸ் தலைவரே, இந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, நான் இதை நடித்து நான் இதை ப்ரூவ் பண்ணிடுவேன்னு என்னை நம்பினதுக்கு. ஏன்னா படம் வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப டிமாண்டிங்கான படம். பயங்கர ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒரு 3 இருக்குது. எனக்கு பயங்கரம். ஏன்னா ஜெட்லி ப்ரூஸ்லிலாம் கம்பேர் பண்ணால் அப்படி இல்லை. எனக்கு என்னுடைய இதுக்கு நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணதில்லை. ஒரு ஹார்ஸ் ட்ரெயின் ஆக வேண்டியது இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் கூடவே வந்திருந்தார். மேபி அதனால தான் இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் விழுகிறேன்னா இல்லையான்னு பார்க்குறதுக்காக அவளாக வந்து அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து அவ்வளோ நாள் வந்தார். நாங்கள் ட்ரெயின் ஆகிறப்ப ஹைதராபாத்தில் ஒரு படத்துக்கு கம்போசிங்கில் இருந்தோம். ஸோ டெய்லியும் அங்கே வந்து இதுக்கு ட்ரெயின் பண்ணேன். ஏன்னா ஹார்ஸ் ரைட் பண்ண பயங்கர ஃபிட்னஸ் வேணும். அந்த ஃபிட்னஸ் வந்து நான் இப்போ நான் யோசிச்சு கூட பார்த்தது ஹார்ஸ் ரைடிங் இவ்வளோ கொஞ்சம் டஃப்பாகும். குழந்தைகளே கற்றுக்கணும் போல், வளர்ந்து கற்றுக்கிட்டா கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஹைதராபாத்துக்கெலாம் 2 நாள் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணார். அந்த மாதிரிலாம் ஃபுல் த்ரூ அண்ட் த்ரூ இந்த படம் வந்து அன்பறிவு டைம்லேயே இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம். த்ரூ அண்ட் த்ரூ கூடவே ட்ராவல் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு ஹார்ஸ் ஸ்டண்ட் வரப்பவும் வந்து பக்கத்தில் நின்று நீ ஓகேவா, இது பண்ணிடலாமா, இது எல்லாமே கேட்டுட்டு ஏதாவது அவ்வளோ அக்கறை எடுத்துப்பார். ஏன்னா ஒன்று அவருக்கு என் மேலே பாசம், 2வது எனக்கு எதாவது ஆச்சுன்னா ஷூட் நின்றுடும். அந்த ஒரு இதனால அவர் என் மேலே அவ்வளோ அக்கறை இருப்பார். ஏன்னா வந்து என்னை டெய்லியும் கடந்த 10 நாட்களாக ஒவ்வொரு ப்ரெஸ் இதெல்லாம் போயிட்டு வர இன்டர்வியூவில் ரொம்ப ஓவராக என்னை போட்டு செஞ்சுட்டு இருக்காரு. அதனால் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டு ஏதாவது நக்கலடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி அவருக்கு மேடைனா பயம். ஸோ அதனால் இந்த இடத்துல அவரை நான் போட்டு வாரணும்ட்டு இதை சொல்லிட்டு இருக்கேன். தலைவரே நன்றி. 2வது சத்யஜோதி நிறுவனம், 3வது படம் எனக்கு இது அவங்களோட. முதல் அன்பறிவு படத்துக்காக தான் நாங்கள் வந்து இணைஞ்சோம். மொதல் 3 படம் சுந்தர்சி அண்ணனுக்கு பண்ணேன். எனக்கு தெரில, சினிமாவில் எனக்கு பெருசாக இது இல்லை. ஏன்னா நம்ம வந்து சினிமாவில் வேலை செஞ்சாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதோ
இங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேங் ஒரு 3 பேர் அந்த பக்கம்லாம் சுற்றிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் இப்படி தான் இருக்கும் எங்கள் என்வரான்மெண்ட்டு. ஸோ அதனால் எங்களுக்கு பெருசாக கனெக்ஷன் இல்லை, எங்களுக்கு பெரிய ஐடியா இல்லை. ஸோ அண்ணன் தான் சுந்தர் அண்ணன் தான் சொன்னார், எங்களுக்கு மட்டும் படம் பண்ணக்கூடாது, நீ வெளியும் போய் பண்ணணும், அப்போ தான் இது கெரியராக நீ வந்து ஸ்டேபிள் ஆக முடியும்னு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வந்து நட்பே துணை அப்போ எனக்கு வந்து அர்ஜுன் அப்படின்னு சொல்லி சத்யஜோதி தியாகராஜன் சாரோடைய சன், அவர் செகண்ட் சன், அவர் எங்கள் கூட அப்போ இருந்தே டச்சில் இருந்தார். பயங்கரமாக வந்து எனக்கே டவுட் வரும், நான் ஒரு 2 டைமாக கலாய்ச்சிருக்கேன், ஏங்க நீங்கள் நிஜமாவே தியாகராஜன் சார் பையனா அப்படி. ஏன்னா அவர் ஸ்டுடியோவில் வந்து நான் அவங்க பெரிய பெரிய படங்கள் விஸ்வாசம் அந்த மாதிரிலாம் பெரிய படங்கள் வந்துட்டு இருந்த டைம் அது. ஸோ அந்த டைமில் என்ன அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இல்லை, நீங்கள் நான் அவங்க கூட பண்ணணும்னு அவர் அவ்வளோ ஃபிக்ஸ்டாக இருந்தார். அப்படி வந்து கரெக்டாக 3வது படம் முடிச்சு வரப்போ அன்பறிவு சைன் பண்ணோம். கொரோனா வந்துடுச்சு. கொரோனா வந்த டைமில் சரி கொரோனாக்கு ஒரு படம், ஏன்னா வந்து என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, ஸோ நாங்கள் சமாளிக்கணும்னா என்னை நம்பி நிறைய பேர் இருக்கிறனால நாங்களே ஒரு படம் தயாரித்தோம். அதையும் கோ ப்ரொடியூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அன்பறிவு வந்துச்சு, பெரிய லெவலில் ரீச் ஆச்சு. அதை விட பெரிய படமாக ஒரு என்னோட கெரியரில் இதுதான் இருக்கிறதுலே, இப்போ நான் பண்ண 5 படங்கள் இதுதான் இருக்கிறதுலே பெரிய படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய படமாக இந்த படம் என் மேலே நம்பிக்கை வச்சு 3வது படமாக இதை பண்ணிட்டே இருக்கோம். தொடர்ந்து அவங்க என்னை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அர்ஜுனுக்கு முதல் நன்றி. அன்பறிவு ஷூட் பூஜையில் தான் நான் தியாகராஜன் சாரை முதல்ல பார்த்தேன். ஸோ ஃப்ரெண்டோட அப்பாவை வந்து நம்ம அப்பான்னு கூப்பிடுவோம், அங்கிள்னு கூப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி அவரை நான் வந்து தெரியாமல் ஃபஸ்ட்டு முதல் நாள் பார்த்ததுலேருந்து ஹலோ அங்கிள், ஹாய்ங்க அங்கிள் அப்படின்னு பேசி என் ஃப்ரெண்டோட அப்பா இல்லை, ஸோ அப்படி பழகிட்டேன். பட் அவர் எதுவுமே எடுத்துக்கல. ஷூட் அன்னைக்கு வந்து பூஜை அன்னைக்கு வந்து தியாகராஜன் சார் அப்படின்னு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஒரு அவர் எப்படி அட்ரஸ் பண்ணுறதுனே தெரியல, எனக்கு அப்படியே ஜெர்க் ஆகிட்டேன். அவர் அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆக்கி ஜாலியாக எங்களை இது பண்ணி வரேன் கன்ஃபார்மாக வரேன் முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுறேன். இவங்க எல்லாரும் லேட் ஆச்சு, இவங்க எல்லாம் கிளம்பிட்டோம். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வைப் பண்ணிட்டு போகலாம், ஓகேவா? வரேன் முடிச்சிடலாம், படத்தை பற்றி பேசி முடிச்சிடலாம். ஸோ அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக எனக்கு எப்போவுமே வந்து நல்ல டிப்ஸ் கொடுத்து நீ நல்லா வரணும்னு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க மேடம், அவங்களும் நான் வந்து அதான் ஸ்டேஜ்லேருந்து இப்படி திடீர்னு அங்கிள் ஆண்டின்னு கூப்பிட முடியாது. பட் அர்ஜுன் என்னுடைய நண்பர், தயாரிப்பாளர் அவர் தான். ஸோ அவங்களோட அப்பா அம்மாங்கிற மாதிரி தான் எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்சனாலும் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன். ஸோ எதுவும் அவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணதில்லை. அவங்களும் எப்போ வந்தாலும் தட்டி கொடுத்து நல்லா பண்ணுப்பா, நல்லா இன்னும் பெருசாக வரணும் நீ அப்படின்னு ரொம்ப வாழ்த்துவாங்க. ஸோ அவங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. அண்டு அர்ஜுனுக்கு இந்த தருணத்தில் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்க விரும்பிக்கிறேன். ஏன்னா நல்ல சண்டையெல்லாம் போட்டு போனாங்க, கிரியேட்டிவாக எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வரும், சண்டையெல்லாம் போட்டுப்போம். ஆனால் வந்து படம் நல்லா வரணுங்கிறது 2 பேரும் குறியாக இருப்போம். ஸோ அதனால் நன்றி அர்ஜுனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்கப்ப எனக்கு வந்து என்னுடைய படங்கள் இப்படி இருக்கணுங்கிற ரொம்ப குறியாக இருக்கப்ப அதுக்கான ஒரு டிபேட்குள்ளே வந்து நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது, அந்த இடத்துக்கு அவர் இறங்கி வர்றதே அவருடைய பெருந்தன்மை. ஸோ அதனால் அவருக்கு இந்த இடத்தில் நன்றி சொல்லிக்க விரும்பிக்கிறேன். அதுக்கப்புறம் படத்தில் நடித்த ஒவ்வொருவரும் வினய் சார் அவர் வந்தனால இந்த படம் பெருசாயிடுச்சு, அதுதான் உண்மை. அது இன்னும் அதாவது ஒரு மேத்ஸ் சயின்டிஸ்ட் ரோல், அவர் அந்த ரோல் பண்ணனால படம் கொஞ்சம் பெரிய ஒரு இதாகவே பார்க்க அவுட்லுக்காகவே ஒரு பெரிய படமாக மாறிடுச்சு. ஸோ அவர் எங்களுக்காக வந்து நடித்து கொடுத்ததுக்கு நன்றி. அண்ணன் காலியனா முனிஷனை ஷூட்டிங் அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க, எப்படியாவது டைம் ஃபைண்ட் பண்ணி எப்படியாவது வந்துடுவாங்க. ஏன்னா பொள்ளாச்சியில் ஒரு காட்டுக்குள்ளே ஷூட்டிங், அந்த ஷூட்டிங் ஃபுல்லாகவே ஒரு அந்த யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஊர்களில் தான் ஷூட்டிங் நடக்கும். நைட்டு விடிய எல்லாமே பாதி நைட்டு தான், ஃபுல்லாக அண்ணன் கூட தான் உட்காந்துருப்பாங்க, 2 பேர் கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அவங்க பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. அவங்க வந்து இன்னைக்கு திரைத்துறையில் ஒரு எல்லா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூடயும் பார்க்கலாம் அவங்கள. எனக்காக அவங்க வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக என்னை இது பண்ணி ஒரு 12 நாள் அண்ணங்க 2 பேரும் எனக்காக இருந்து நடித்து கொடுத்தது உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றினேன். நீங்கள் இந்த படத்தில் வந்தது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். இந்த படம் ஹிட்டாகும், ஒருவேளை ஹிட் ஆனால் அதில் வந்து பாதிக்கு மேலே வந்து அந்த இதை உங்களுக்கு நாங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா உங்கள் ட்ராக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ அதனால் தேங்க்ஸ்ண்ணே உங்கள் 2 பேருக்கும். வினய் சார், காலியனா முனிஷனை வந்து இந்த படத்தை ஏன்னா இந்த படத்தில் பெரிய ஆர்டிஸ்டாக இவங்க முருகானந்தம் சார் இருக்கார், போஸ் வெங்கடனா இருக்காங்க. பட் 3 பேருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் நன்றி. அண்டு என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர், என்னுடைய 2வது படத்தில் நட்பே துணையிலேருந்து எல்லா ட்ரெண்டிங் சாங்கும் அவர் தான். கேரளா சாங்லேருந்து ஆரம்பித்து சிங்கிள் பசங்க, பிரேக்கப்பு, இந்த மாதிரி என்னை ஒரு டான்ஸ் ஆட முடியும்னு என்னை நம்ப வச்சு
என்னையே ஆள் மனசில் போய் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி என்னை நம்ப வச்சு டான்ஸ் ஆட வச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லா படத்துலையும் ஆடிட்டு இருக்கேன்னா அது மாஸ்டர் ஒரு மிகப்பெரிய காரணம். ரொம்ப நன்றி மாஸ்டர். கீர்த்தி இந்த படத்துடைய காஸ்டியூம் டிசைனர். ஸோ இந்த வீரன் காஸ்டியூம் வந்து அவரோட ஐடியா தான். மண் சார்ந்த ஒரு சூப்பர் ஹீரோங்கிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு பேலட்டில் ரொம்ப 10-15 காஸ்டியூம் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு தடவையும் வந்து 2 மணி நேரம் என்னை பிடிச்சி வச்சு கையை காலெலாம் கட்டி போட்டு இந்த காஸ்டியூமை இவங்க 2 பேரும் இந்த தலைவரும் அவரும் வந்து ட்ரை பண்ணி மூஞ்சியில் ஒரு நாள் அந்த என்ன இந்த ஏதோ ஒரு இதை ஊற்றி மூஞ்சி எனக்கு முட்டி திடீர்னு என்னை கொல்லெல்லாம் ட்ரை பண்ணி பட் அதையெல்லாம் தாண்டி சூப்பராக ஒரு காஸ்டியூமை கொண்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க கீர்த்தி. உங்கள் ஒர்க் இந்த படத்தில் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு மண் சார்ந்த சூப்பர் ஹீரோக்கு அருமையாக ரொம்ப இந்த காஸ்டியூம்ஸ்லாம் இல்லாமல் ஒரு பழைய வீரனுடைய காஸ்டியூமை எடுத்து அது கூட மாடர்னிட்டியை மிக்ஸ் பண்ணி அருமையாக பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்துடைய முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக 2 பேர் வராங்க. ஒன்று ஆதிரா, இன்னொன்று வந்து சசி. ஆதிராவும் வேணும். இந்த படத்தில் லவ் சாங்கே கிடையாது. பொதுவாக இந்த படத்தில் லவ் சாங்ஸ் இருக்கும் பயங்கரமாக. இந்த படத்தில் லவ் சாங் கிடையாது, ஆனால் ஒரு லவ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சஸ்பென்ஸ் ஸ்பாயில் ஆகிடும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு பொள்ளாச்சி ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நேட்டிவான ஒரு பொண்ணு, அந்த கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்கிற மாதிரி ஒரு அருமையாக ஒரு கேரக்டரைசேஷன். அது அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அவங்களோட ஆக்டிங். ரொம்ப அவங்க இப்போ தான் தமிழ் சினிமாவில் கால் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்கள எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சசி இந்த படத்தில் சசி வந்து நாங்கள் பார்க்குறப்ப என்னை மாதிரி ஒரு யூடியூபர். தொடர்ந்து இந்த படத்தில் நிறைய நக்கலைஸ் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நான் ஒரு யூடியூப்லேருந்து அதாவது இன்டர்நெட்லேருந்து வரப்போ திறமைகளுக்கு ஒரு பாலமாக இருப்பதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன். நான் எப்பவுமே நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு இதில் இந்த தடவை சசி, செல்லா அண்ணா, பிரசன்னா அண்ணான்னு ஒரு நக்கலைஸ் பட்டாளம் ஜென்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்கெல்லாம் படத்தில் ரொம்ப பெருசாக பேசப்படுவாங்க. ஒரு பட்டாளமே இதில் நடிச்சிருக்கு. ஒரு ஃபிக்ஷனலான ஊர், அந்த ஊருக்குள்ள எப்படிலாம் ஒரு கேரக்டர்ஸுங்கிறத ஏஆர்கே சரவணன் அவர்களுடைய டீமே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க. ரவிக்குமார், ராட்சசன் படத்தில் ராம், அவரோட முண்டாசுப்பட்டி, அவங்க அந்த வில்லேஜ் ஒரு கதைக்களம் கிரியேட் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். அந்த மாதிரி இந்த படத்தில் வர வீரனோரும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஊர் அப்படி ஒரு ஊரை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஊர் இருந்தால் மற்ற ஊரில் இருக்கவங்கலாம் வந்து அடித்து அவங்கள முடிச்சிருவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு எகத்தாலம் முடிச்ச ஒரு ஊர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற 2 வெட்டி பெருசுங்களா நான் டீ கடையில் எப்போ பாரு உட்காந்து ஊரில் ஆளே வராத டீ கடையில் டீ ஆத்துற காளி அண்ணனும் முனிஷ் அண்ணனும். ஸோ அந்த ஊரில் அருமையான ஒரு இது இருக்கும். ஸோ அதில் அத்தனை ஆர்டிஸ்ட் வருவாங்க. எல்லாருமே அவங்க எல்லாருமே யூடியூப்லேருந்து நாங்கள் ஸ்பெஷலாக தலைவர் வந்து ரொம்ப என்னுடைய இது எனக்கு அது ஆசை. திறமைகள் இருக்கும் பொழுது அவங்கள இப்போ மேடைகள்லேருந்து முதல்ல பிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு யூடியூப் ஒரு பொதுத்தளம் ஆகிட்டனால அதில் நிறைய பேர் பிடிக்கிறாங்க. அவரும் அதை சூப்பராக சப்போர்ட் பண்ணி அவ்வளோ யூடியூபர்ஸையும் அந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு. நான் எதையுமே ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு ப்ளஸ்ஸாக அதுக்கடுத்து ஒன்று பண்ணியிருந்தாரு. டெம்பிள் மங்கீஸ் பத்ரியை அவரு தேடி பிடிச்சி ஒரு இந்த வில்லன் கேரக்டர், ஏன்னா அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். எங்களுடைய அர்ஜுன் சாரும் அதை சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு என்னென்னா இந்த படத்தை எப்படியாவது இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் வந்து இவர் வந்து எனக்கு பத்ரி வந்து இதை பண்ணால் அவருக்குன்னே எழுதின ரோல் மாதிரி இருக்கும். அவர் ஆடிஷன் பண்ணி நிறைய பேர் ஆடிஷன் பண்ணார். இவர் அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். என்னெல்லாம் போட்டு துவம்சம் பண்ணுவார். இந்த ஸ்டண்ட் அப்பெல்லாம் வந்து இந்த கைத்தில் என்னை தொங்க விட்டு இப்படி தான் குதிக்கணும் ஒரு 10 தடவை வச்சு எனக்குலாம் தலையெல்லாம் சுற்றி, ஆனாலும் அவர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். அப்புறம் வந்து கட்டி பிடிச்சி தலைவரே ஓகே தானே அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி எது தலைவர் அந்த ட்ரெயிலரில் ஒரு ஷார்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஜம்ப் பண்ணி இப்படி இது பண்ணுற மாதிரி. அது வந்து ஒரு சிங்கிள் ரோப் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஜம்ப் பண்ணுறப்ப சிஜிக்காக அவங்க லைட் அடிப்பாங்க. நம்ம ஜம்ப் பண்ணி ஏரில் ஒரு 2 செகண்ட் அப்படி ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அது திரும்பணும். அந்த ஸ்னாப்பை பண்ணிட்டு ஸ்னாப் பண்ணோன்னா அந்த லைட் அடிக்கும். அடிச்சோன்னா நம்ம திரும்பணும் தலையெல்லாம். ஸோ அது வந்து அவ்வளோ பேரோட கோஆர்டினேஷன் போயிட்டே இருந்துச்சு டேக்கு. அவரும் வந்து ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட பாசமாக வந்து தலைவரே மனசு விட்டுறாதீங்க, இன்னொரு தடவை பண்ணிடுங்க என்னை ஊக்குவிச்சு பயங்கரமாக இது பண்ணி கடைசியில் அந்த ஷாட் வந்துருச்சு. ஸோ வந்து அவ்வளோ என்னை புஷ் பண்ணி என்னோட இதில் வந்து என்னால் முடியுங்கிற அளவுக்கு என்னால் முடியுங்கிறது எனக்கே அவங்க மூலமாக தான் தெரியுங்கிற அளவுக்கு கூடவே இருந்துட்டாரு. அவ்வளோ ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்குது. நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணுறேன். கூடவே இருந்துட்டாரு ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த படத்துடைய ஓவரால் விஷயங்கள். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். நான் பார்த்துட்டேன். இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக நானே எங்களை பற்றி சொல்லிக்கூடாது. பட் இருந்தாலும் ஆர்ஆர் வந்து ஒரு சில படங்களில் எக்ஸ்பெரிமெண்டலாக ஆர்ஆர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் அமையும். எனக்கு தனி ஒருவன் அமைஞ்சது. இமைக்கா நொடிகள் ஒரு படம் வந்துச்சு. அதில் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கு ஒரு ஷேட் கொடுக்கணுங்கிறப்ப அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு
டோன் அமைஞ்சுது. அந்த மாதிரி வெகு சில படங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான டோன் அமையும். என்னோட போன 2 படங்கள் வந்து ஃபேமிலி படங்கள், சிவகுமார் சபதம், அன்பறிவு, அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. அதில் ஃபேமிலி சாங்ஸ், ஃபேமிலி ஆர்ஆர் அது மாதிரி தான் இருக்கும். அது ஆல்ரெடி பார்த்தா அதில் எதுவும் புதுசாக எதுவும் காட்ட முடியாது. நாங்கள் வந்து முறைப்படி மியூசிக் பயின்று வந்ததில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மியூசிக் ஒரு எமோஷன். ஸோ நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணுவோம். தனி ஒருவனில் வர அந்த தீமைதான் வெல்லும் பாட்டோட அந்த டன் 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 அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு டியூன் பியானோ எடுத்து அது மியூசிக்கலாக தப்பு, ஆனால் அது எமோஷனாக கரெக்டு. ஏன்னா அதை பார்த்தோன்னே அரவிந்த் சாமி சார் மலர்ந்து வரும். ஸோ இந்த ரூல்ஸ் எங்களுக்கு பாக்ஸ் கிடையாது. எப்பவுமே எது பண்ணாலும் அவுட் ஆஃப் ரூல்ஸாக பண்ணுவோம். எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தீனி போட்டது இந்த படம். அவர் சின்ன வயசில் நிறைய பேர் வாத்தியங்கள் வாசித்த நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய சின்ன தலைவரோட, அதாவது ஏஆர்கே சரவணன் சாருடைய குழந்தையா இருக்கப்பலேருந்து அவங்க ஊர் திருவிழாவில் வாசிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வரல நாங்கள் தான் போனோம். அது ஒரு ரிமோட் வில்லேஜ். அந்த வில்லேஜுக்கு போய் அங்கே கண்டுபிடிச்சி அவங்க கூட உட்காந்து ஒரு 2-3 நாள் வந்து ஃபுல்லாக சாமி அழைப்பு. ஏன்னா அந்த வீரன்கிறது வந்து நம்ம நாட்டார் தெய்வங்கள் வச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால அருமையான ஒரு கான்செப்ட் அது. ஐயனார், சுடலை மாடன் மாதிரி வீரன் ஒரு ஃபிக்ஷனலான ஒரு இதை கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த சாமிக்கு எப்படி மற்ற சாமிங்கிட்ட இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அவங்க மண் சார்ந்த ஒரு விஷயங்கிறதுனால அவங்களெல்லாம் 3 நாள் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி இதே இதில் புடாபெஸ்டில் ஸ்ட்ரிங்ஸும் எடுத்தோம். அந்த தப்பு மேலே புடாபெஸ்டில் ஸ்ட்ரிங்ஸ் எடுத்தோம். ஸோ லோக்கல் நம்ம ஊர் மண் சார்ந்த மேட்டரில் வந்து இன்டர்நேஷ்னலான குளோபல் விஷயங்கள் வரைக்கும் ஃபியூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டலாக ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இதில் அமைஞ்சுது. நான் வந்து இங்கே நடிச்சு இதெல்லாம் ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலும் த்ரூ அண்ட் த்ரூ இத்தனை விஷயத்தையும் பக்காவாக ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சதில் ஒரு பெரும் பங்கு. அது போக ஃபுல்லாக வந்து இவர் எங்கள் ஸ்டூடியோவிலே இருந்தார். ஒரு 3 மாதம் அங்கேயே பாய் விரிச்சு படுத்திருந்தார். ஸோ ஜீவா வந்து கிட்டத்தட்ட ரூம்மேட்டாகவே அவருக்கு மாறிட்டான். ஸோ அந்த மாதிரி ஜீவாவும் அவர் இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது வந்து இந்த படத்தின் ஆர்ஆர் பயங்கரமாக வரும் பட்சத்தில் அதுக்கு முழு காரணம் வந்து ஜீவா. என்னதான் எங்களுடைய பங்களிப்பு இருந்தாலும் நடந்ததுக்கு மொத்த சாத்தியத்துக்கும் காரணம் ஜீவா. என்னுடைய கெரியர், என்னுடைய லைஃப்லையும் அப்படிதான். நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா என் நண்பர்கள் தான் அதுக்கு காரணம். என் கூடவே இருக்காங்க. கிட்டத்தட்ட சில பேர்லாம் 10-15 வருஷமா நம்பிக்கையோட கூட எல்லாரும் இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஹெட் பண்ணுறாங்க. இப்போ தமிழில் ப்ரொடக்ஷன் ஒருத்தர் ஹெட் பண்ணுறாங்க, டைரக்ஷன் ஒருத்தங்க ஹெட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு மூவ்மெண்ட் ஹெட் பண்ணுறவங்க இருக்காங்க. இவங்க இன்னும் என் கூடயே தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இதில் மியூசிக்கலாக இந்த படம் பயங்கரமாக பேசப்படும். அதுக்கு வந்து ஜீவாவை வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அவருக்கு இது பொதுவாக பிடிக்காது மென்ஷன் பண்ணுறது, பட் இருந்தாலும் அதை சொல்லி தான் ஆகணுங்கிறதுனால இங்கே தான் இருக்காரு. ஸோ அந்த முன்னிடத்தின பழைய கார்த்திக் சார் படம் ஒன்று வரும். அதில் க்ரௌடில் நின்று அவர் கைத்தட்டி அழுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் என் நண்பன். ஸோ அங்கே ஒளிஞ்சு நின்று இருக்கான். இத்தனை பேர் எனக்கு வரும் பொழுது எப்பவுமே அதை பார்த்து வரமாட்டாங்க. அது சொல்லினால தான் இங்கே வந்தான், இல்லைன்னா வந்திருக்க மாட்டான். ஸோ அது பண்ணால் ரொம்ப டென்ஷன் ஆயிடும், நாளைக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தான் இருக்கான். ஸோ தேங்க்யூ ஜீவா. இந்த ஆர்ஆர் கேமராமேன் தீபக் ரொம்ப டஃப்பான சொல்லிட்டாரு. தீபக் பற்றி ரொம்ப டஃப்பான டெரெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஹார்ஸ் எல்லாம் செம்ம டேஞ்சர். ஒரு நாள் குதிரை வந்து கேமரா மேலே ஒரு ஜம்ப் விட்டோம், எல்லாரும் ஒரு மாதிரி சதறிட்டாங்க. என்ன பண்ணாலும் குதிரைக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட விடக்கூடாது. ஏன்னா நம்ம ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா ஒரு வெட்டினரி கூட இருப்பாங்க, பார்ப்பாங்க, நம்மளுக்கு என்ன வேணா ஆகலாம். அனிமல் இதில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகக்கூடாது. ஸோ குதிரை அவ்வளோ சேஃபாக குதிரையை பார்த்துக்கணும். ஸோ தீபக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் குதிரைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு நாள் நாங்கள் வந்து ஒரு ஜம்ப் கூட தீபக் வந்து. ஆனால் பயங்கர டஃப்பான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அது அத்தனையும் பாசிபிள் ஆனதுக்கு இத்தனை பேரும் ஒரு கிட்டத்தட்ட 50 நாளுக்கு மேலே அந்த இடத்துல ஊரில் மட்டும், அந்த ஊருக்குள்ளே ரொம்ப தூரம் காடு இது, போயிட்டா அங்கே தான் இருந்தாகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு டெரெயினில் 50 நாளும் எல்லாருமே அப்படியே எல்லாருமே ஒன்றா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணனால மட்டும்தான் இந்த படம் நிகழ்ந்தது. இந்த படம் நடந்ததுக்கான முக்கிய காரணம் அதுதான் நான் நினைக்கிறேன். அண்டு இதுதான் இந்த படத்தை பற்றி நான் முழுசாக சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். ஆர்ட் டைரக்டரோட ஒர்க்கை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஒரு யார் இல்லாத ஊர் எப்படி இருக்கும், எந்த எக்ஸ்ட்ரா இதுவுமே இல்லாமல் அத்தனைக்கும் அதில் வர நிறைய விஷயங்கள் ஆர்ட் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது ஒரிஜினல் கிராமம்னே நீங்கள் நினச்சிருவீங்க. ஒரிஜினல் திருவிழா ஃபீல்லே இருக்கும். எல்லாமே செட்டு, எல்லாமே ஆர்ட் ஒர்க்கு. ஸோ அதை பார்க்குறப்ப உங்களுக்கு அது ஆர்ட் தெரியாமல் ஆர்ட் ஒர்க் பண்ணுறது, ஆர்ட்டுமே தெரியாமல் ஆர்ட் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு அவர்கிட்ட பார்க்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக சில மொமெண்ட்ஸ்லாம் எங்கள் ஊருக்கு நான் சின்ன வயசில் போவேன், எங்கள் ஊர் திருவிழாக்கெலாம் போவேன். அந்த ஒரு ஃபீல் கொடுத்தாரு அந்த இதில். அவரை நான் அது மாதிரி பாராட்டினேன். மோனிஷ் சூப்பராக விஎஃப்எக்ஸ் இந்த படத்தோட மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு.
பயங்கர ஸ்கேலாக பெரிய ஒரு படமாக இது எனக்கு இது பண்ணதுக்கு சத்யஜோதி நிறுவனத்துக்கு நன்றி. அண்ட் எடிட்டர் பிரசன்னா, அவர் ஆல்ரெடி ஏகப்பட்ட படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு அவர் தான் எடிட்டர். ஸோ எல்லாரை பற்றி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் பாலா. ஏன்னா என்னென்னா இப்போ ரொம்ப நாள் கழித்து இப்படி பப்ளிக் படம் இதுக்கு வரேன். அதுவும் இந்த படம் ரொம்ப நாள் கழித்து தேட்டரில் திரும்ப வரோம் நாங்கள். ஸோ எனக்கு தேட்டரில் வர இப்போ கிட்டத்தட்ட 2 years மேலே ஆகிடுச்சு. ஸோ தேட்டருக்கு வரேன். ஸோ அதே அன்போடு இங்கே வந்து என்னை ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க. தியேட்டரில் வரும்பொழுதும் அதே அன்போட எனக்கு தியேட்டர் வைப்பு படம். தியேட்டரில் பசங்களோட கேங்காக பார்த்தா இந்த படம் பிளாஸ்ட். அதுக்கு நான் கேரண்டி. நம்பிக்கையில் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓவராக வந்து அப்படி இல்லை, ஒரு நம்பிக்கையில் நாங்கள் பார்த்தோம், கும்பலாக தான் பார்த்தோம். இந்த கும்பல்லாம் சேர்ந்து தான் பார்த்தோம். பயங்கரமாக நாங்கள் படம் எடுத்து நாங்களே சிரிச்சுக்கிறது ஒரு நல்ல மேட்ரு இல்லை. ஸோ பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் என்றைக்குமே எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லை தலைவர். ஸோ தேங்க்யூ பாலா, நீ வந்து அருமையாக செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக கூப்பிட்டு போன எல்லாரையும், யாருக்குமே போர் அடிக்காமல் செம்மையாக பண்ணேன். அண்ட் வந்திருக்கிற ஒவ்வொரு ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக அங்கே கேமரா வச்சு நின்றுருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்குறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றி. எப்பவுமே எனக்கு துணையாக இருக்கிற, இது ப்ரைவேட் ஈவெண்ட்னாலும் அதை தாண்டி வெளியில் நின்று இதை பப்ளிக் ஈவெண்ட்டாக மாற்றுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள், என் கலையை நான் கொடுக்கும் கலையை ரசிக்கும் ஒவ்வொரு நண்பருக்கும் நன்றி. அதை தாண்டி இங்கே ராகுல், பிராங்க்ஸ்டர் ராகுல் வேறு வந்து உட்காந்துருக்கான். இது ப்ரைவேட் ஈவெண்ட்ரா தம்பி, இது என்ன அண்ணே, நான் க்ரௌடில் நின்று பார்த்துக்கிறேனே, நான் பாட்டுக்கண்ணே, நான் உங்கள் தம்பினே, நான் வந்து நிற்கிறேனே, நான் உனக்கு என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். அண்ணே இல்லைண்ணே, நீங்கள் பாட்டுக்கு ஈவெண்ட்டை பண்ணுங்க, நான் தூரத்துலேருந்து க்ரௌட்லேருந்து நான் பார்த்துட்டு போயிடுவேனே அப்படின்னா, இல்லைடா அது தப்பாயிடும், ஏன்னா நீ வந்து இன்னைக்கு செலிப்ரிட்டி நீ, அப்புறம் நாளைக்கு வந்து சொல்லிடுவேன் ஏதாவதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்கே உட்காந்துருக்கான் ராகுல். அவனுக்கு இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இருந்தாலும் அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குது. அதனால அன்பு தம்பி வந்து உட்காந்துருக்கான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து க்ரௌட்லேயும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இவ்வளோ தூரம் என் பயணத்தை வந்து ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு கனவு. இவ்வளோ தூரம் எங்கள் பயணத்தை கைப்பிடிச்சி கூட்டிட்டு தோளில் சுமந்து எங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க. இதுக்கு நான் நன்றியெல்லாம் திரும்ப செய்ய முடியாது. நன்றிங்கிற வார்த்தையும் இந்த உறவை சுருக்கிவிட முடியாது. அதனால் எங்கள் கலையை நேசித்து, எங்களை ரசித்து, எங்களை வளர வைத்து, வாழ வைத்து, இன்னும் எங்களுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும் ஒவ்வொருவருக்கும், அந்த ஒவ்வொரு ரசிகனுக்கும், ஒவ்வொரு நண்பனுக்கும் என்னுடைய பர்சனல் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உண்மையிலேயே சிறப்பான பேச்சுங்க. ஸோ நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கே கண்டிப்பாக வந்து வீரன் படம் கன்ஃபார்ம் எல்லாரும் ஜூன் 2 தேட்டரில் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ உங்களை கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்க. அதாவது இவ்வளோ நேரம் பேசிட்டேன் பாலா, ஏன்னா நீ கேள்வி கேட்க கூடாது. நீ முதற்கமா ஏதாவது கேட்டு மாட்டேன். நான் போன என்ன கேள்வி கேட்பாங்க, எதுக்கு நீ அந்த கேள்வி? ஓகே. ஆனால் இந்த வீரன் படத்தில் வர மாதிரி உங்களுக்கு கலாய்க்க கூடாது. என்ன வீரன் படத்தில் வர மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா நாட்டில் எதை சரி பண்ணுவீங்க? நாட்டில் எதை சரி பண்ணுமா? ஆமாம். ஐயோ பாலா, நீ பொலிட்டிக்கலாக கேட்குறியா? இல்லை, ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். இதனால தான் இவ்வளோ பெரிய ஸ்பீச்சை கொடுத்தேன். ரெடியெல்லாம் பண்ணிட்டு வரல ஸ்பீச்சு. இருந்தாலும் தலைவர்கிட்ட கேட்டு ஒவ்வொன்றா சொன்னது அதுக்குன்னா, சரி கொஞ்ச நேரம் பேசினா டயர்டாகி நீ விட்டுருவேன்னு நினச்சேன். ஆனால் 3 ரெண்டு குடிச்சிட்டு வந்து நாட்டில் என்ன மாற்றணும்? நாட்டில் இல்லை, பொதுவாகவே மக்கள்கிட்ட என்ன மாற்றணும்? நிறைய கட்டமாக பிரிஞ்சிருக்கும், நிறைய இதில் இருந்திருக்கும். எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு அன்பு மட்டுமே, இனம், மொழி, மதம், அது மாதிரி பிரிவுகள், அத்தனை பிரிவுகள்ல இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு பிரிவுகள், எல்லா விளையாட்டுல கூட பிரிவுகள் இருக்கு. அந்த மாதிரி அவ்வளவு பிரிவு எல்லாத்தையும் கடந்து அருமையாக எல்லாரும் சமத்துவமாக மேல கீழே எதுவுமே இல்லாம அன்பு சார்ந்த சமூகமா மாறணும் அப்படின்னு சூப்பர் பவர் வச்சு நான் இது பண்ணுவேன். அதெல்லாம் நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒருத்தருக்கு அன்போடு ஜாலியா, ஏன்னா ஒரு தடவை தான் வாழ முடியும். இந்த ஒரு தடவை வாழ்ற வாழ்க்கையை செம ஜாலியா வாழலாமே அப்படிங்கிற ஒரு இடத்துல அது வேணா யூஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர் பவர். ரொம்ப நன்றிண்ணே, கேட்டதுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்க மாட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஆக்டர் ஆதியனா பார்க்குறோம், லிரிசிஸ்ட் ஆதியனா பார்க்குறோம், ஒரு ப்ரொடியூசராக பார்க்குறோம், ஒரு டைரக்டராக பார்க்குறோம். இந்த ஆதியனை பழைய ஆதியன்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அப்போ வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கல, அப்போ ஒரு விரக்தியில் நம்ம எல்லாருமே எல்லாருமே வந்து இளைஞர்கள் வாய்ப்பு தேடுறோம். ஸோ அந்த ஆதியன்கிட்ட போய் சான்ஸ் கிடைக்காத அப்போ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க ஆதியன்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க? இல்லை, அந்த ஆதிக்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆதி கொஞ்சம் அக்ரெசிவான ஆதி. அந்த ஆதி வந்து அட்வைஸ்லாம் பண்ணால் கேட்குற ஆதி இல்லை. இப்போ ஆதி வந்து கொஞ்சம்
என்ன சொல்கிறது, ஒரு இதாக எக்ஸ்பீரியன்ஸாக கேதர் பண்ணி ரொம்ப எவால்வ் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒவ்வொன்றா சேகரித்து பண்படணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஆதி அந்த ஆதி வந்து அக்ரெசிவாக போனால் அடிச்சு தூக்க போயிட்டே இருப்பான்டாங்கிற ஆதி. அவன்லாம் போய் பேசினா மூக்கடிச்சு விட்டுருவான். ஸோ அதனால் அந்த ஆதியிலேருந்து இந்த ஆதியாக மாறினதே ஒரு பெரிய பயணமாக இருக்குது. ஸோ அதனால் எதுவுமே சொல்ல முடியாது. அப்படியே எதாவது பண்ணிட்டே இரு. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்சஸ்னால தான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் போகிற வழியில் அது எல்லாமே பார்த்துருக்கேன். நிறைய மேலே நிறைய கீழே வாய்ப்பே இல்லாமல் அசிங்கம் அவமானம் எல்லாம் பட்டிருக்கேன். ஆனால் வந்து அதெல்லாம் நடந்த நாளில் தான் நான் வந்து இன்னைக்கு இவ்வளோ அன்பும் எனக்கு கிடைக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு எதுவுமே மாற்றிக்காத. ஏன்னா தப்பு பண்ணாதான் திருத்த முடியும், தப்பு பண்ணாதான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அனுபவம் கிடைச்சாதான் வாழ்க்கை பண்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால ஜாலியாக இருறா, ஒரு லைஃப் ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருவேன். அப்போ அந்த ஆதி இந்த ஆதி எனக்கு ஏதாவது சொல்லணும், என்ன சொல்லணும்? இப்போ இருக்க ஆதி என்ன, ஃபர்ஸ்ட் இருக்க ஆதி என்ன சொல்லணும், என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆதி இப்போ இந்த ஸ்டேஜில் ஏறி இருக்கவே மாட்டான். இங்கே வந்து நின்றுருக்கவே மாட்டான். எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டான். நேராக அங்கே போய் வைமானமா பசங்களுக்கு வெளிக்க விட்டோமா கிளம்பி வாங்கடா போகலாம் அப்படின்னு அப்படி போயிருப்பான். ஏன்னா கொஞ்சம் அப்போ ரொம்ப வேகமாக இருந்தோம். இப்போ கொஞ்சம் அந்த விவேகம் ரொம்ப முக்கியங்கிறத கொஞ்சமாக அனுபவத்தில் புரிஞ்சுக்க வரும். ஸோ அதனால கொஞ்சம் ஓகே, இதுதான் ரியாலிட்டி, இதுதான் லைஃப். அது கோவிட்டுக்கு அப்புறம்லாம் வந்து எல்லாரும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ கோவிட்டுக்கு அப்புறம் வந்து ஓகே, வாழ்க்கைங்கிறது ரொம்ப நிலையில்லாத ஒரு மேட்ரு. அது வந்து ஒரு தடவை தான் வாழ முடியும். ஸோ அதனால காமாக ஜாலியாக ஹாப்பியாக வாழ்வோம். இங்கே இருக்கிறவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். இவங்க எல்லாரும் முடிச்சுட்டு, ஏன்னா எல்லாருக்கும் டைம் அதெல்லாம் வந்து பிஸியாக இருப்பாங்க. அதுக்குன்னு அங்கே இருக்கிறவங்க பிஸியாக இல்லாமல் இல்லை, அவங்களுக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதையெல்லாம் தாண்டி வந்து, ஏன்னா அவங்களுக்கு கடமை பண்ணல, நமக்கு அவங்க எதுவும் இது கொடுத்து வைக்கல, நம்ம வந்து நமக்காக வந்து அவங்க நிற்கணும்னு முழுக்க அன்புக்காக பாசத்திலையும் மட்டுமே வந்து இவ்வளோ நேரம் அவங்களுக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாது, சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு நின்றுட்டே இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ஆதி வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்களையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. கண்டிப்பாக அண்ணன் வந்து எண்ணில் வருவாங்க, நம்ம வைவ் ஆகிறோம். ஸோ தேங்க்யூ. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சுதுங்க. ஸோ இந்த மொமெண்ட் வந்து நாங்கள் அப்படியே ஒரு ஃபோட்டோவாக கேப்சர் பண்ண நினைக்கிறோம். ஸோ அண்ணனோட சேர்த்து நம்ம படத்தில் நடிச்ச கேஷ் அண்ட் எல்லாருமே ஸ்டேஜுக்கு எல்லாருமே ஒரு ஃபோட்டோ செஷன் வச்சிடலாம். ஸோ கேஷ் அண்ட் குரூவோட சேர்த்து சத்ய ஜோதி ஃபிலிம்ஸ் மிஸ்டர் செந்தமிழ் செல்வி தியாகராஜன் மேடம் அவங்களை மேடை கிடைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி மிஸ்டர் சக்திவன் சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அண்ட் இந்த படத்தில் இந்த பிரசாந்த்னு ஒரு பையன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், இந்த படம் ஜெயிச்சே ஆகணும்னு. வாப்பா மேலே வா. சில நேரங்களில் வந்து இது அவசியம். நீ போடுற உழைப்புக்கு வந்து நாங்கள் கொடுக்குற மரியாதை. வெரி குட். நல்லா சின்ன பையன் அவ்வளோ கஷ்டப்படுறான். எங்களை விட இந்த படம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். வெரி குட். சத்ய ஜோதி ஃபிலிம்ஸ் மிஸ்டர் செந்தமிழ் செல்வி தியாகராஜன் மேடம் அவர்களை மேடை கிடைக்கிறோம். தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே மேடை கிடைக்கிறோம். ஸோ ஒரு படம் நல்லா வரதுக்கு முக்கியமான காரணம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே மேடை கூப்பிடுறோம். தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி மிஸ்டர் சக்திவேலன் சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம்.